ஐயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீசன் வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்கன்னா ஆள் இருக்காருல என்னன்னு தெரியல. பிக் பாஸ் அப்பப்போ வராரு, ஜாக்கலின் மயக்க மாட்டுங்க, விஷால் மயக்க மாட்டுங்க, அவங்க மாட்டுங்க, இவங்க மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. வேற ஒண்ணுமே பண்ணல. இவங்களும் வீட்டுக்குள்ள உட்காந்து மண்டே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா பண்றது? அது சேதனை வேற வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல வந்து எவிக்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எதை வச்சு எவிக் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு எல்லாம் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சோ இந்த ஒரு வீடியோல என்னென்ன நடந்திருக்கு, இந்த எவிக்ஷன் எதை வச்சு நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் இப்போ ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி இவங்களுக்கே, அதான் பிக் பாஸ் ஒன்னும் சொல்லல, சரி நம்மளாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாய்ஸ், தயவு செஞ்சு ஒரு லைக் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போடுங்கயா. ஏன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப நாளா போடல நான், பட் ஒரு சில இஷ்யூஸ்னால போடாம இருந்ததுனால வீடியோஸ் வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கியா. நீங்க ஏதாவது கமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால மறக்காம ஒரு லைக் இல்ல உங்களோட கமெண்ட் திட்டியாவது 4 கமெண்ட்டை போடுங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு. உங்க விருப்பம், எப்படியோ ஒரு லைக்கே கமெண்டோ இல்ல புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிவ்யூ ரெகுலரா வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கும். ஒன்றும் இல்ல, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம் 24 மணி நேரத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு மெயினா ரவீந்தர் சாருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. சோ நம்மளோட பாடியை வச்சு நம்மளால வேலை பார்க்க முடியலன்னு சொல்லி அந்த மாதிரி வெளியில அனுப்புறதுக்கு எதுவும் பிளான் வச்சிருக்காங்களா பிக் பாஸ்? இவ்வளவு நாள் ரிவ்யூ பண்ணிருக்கோம். நேற்று சேதோ நான் பேசின விதங்கள் வேற கொஞ்சம் இதா இருந்துச்சா, சோ அதை வச்சு நம்மளை கூட்டு வந்து வச்சு ஏதாவது அசிங்கப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண பிளான் பண்றாங்களா பிக் பாஸ் டீம், விஜய் டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து இவருக்குள்ள இருக்கும், ரவீந்தர் சாருக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கு. இதுல உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்ற சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாட்டு இருக்கிறதுனாலதான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா தீபக், முத்துக்குமார் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த மாதிரி நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதே வச்சு ஏதாவது ஒன்று வெளியில அனுப்பிட போறாங்க. ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுவோம், ஒரு கேம் மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு டிபேட் மாதிரி பண்ணலாம். அதாவது 24 மணி நேரத்துல நான் ஏன் வெளியில போக கூடாது, நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்கு அவங்கவுங்க அவங்களோட ரீசன் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல வீட்டுல இருந்த எல்லாருமே ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து சொன்னாங்க, நிறைய விதமான ரீசன்ஸ் எல்லாமே சொன்னாங்க. இதுல முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ரவீந்தர் சார் சொன்னதான் முக்கியமான ஒரு ரீசன். பிளஸ் இன்னொரு பிரச்சனையும் ஒண்ணு நடந்திருக்கு, அதையும் தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். இதை வந்து ஒரு ஹோஸ்ட் மாதிரி எடுத்து பண்ண வந்து தீபக் அண்ணா தான் வந்து பண்ணாப்ல. ஏன்னா அவர் நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில அவர் ஹோஸ்ட் மாதிரி எடுத்து எல்லாரையும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க மாதிரி சொல்லி இருந்தாப்ல. அதுல ரவீந்தர் சார் தான் ஃபைனலா வந்து சொல்லியிருந்தாப்ல. ரவீந்தர் சார் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமா வந்து நான் நிறைய பேருக்கு வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன் சார், ரிவ்யூவரா நான் நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நம்ம வெளியில ஒரு சிலர்ட்டு பழகுறோம், அவர் கூட பழகியுமே அவரை பத்தின ஒரு சரியான இன்ட்ரோடக்ஷன் நமக்கு வந்து இருக்கு, ஒரு பழக்க வழக்கம் வந்து அவரை பத்தி தெரியாம இருக்கும். சோ இந்த வீட்டுல வந்து நான் ஒரு 18-20 பேரோட இருக்கிறேன், இந்த பழக்க வழக்கத்தை நான் 24 மணி நேரத்துக்குள்ள கெடுத்துக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருந்தாரு. சோ செகண்டா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலிடான பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் வந்துட்டு நான் இன்னும் கேமே ஆரம்பிக்கல, ஒரு 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 வாரம் இல்ல ஒரு 2 வாரம் நான் விளையாட்டு சரியில்லை, நான் சரியா விளையாடல அப்படின்னா நீங்க வந்து என்ன வந்து வெளியில அனுப்பலாம். சோ நான் கேமே ஸ்டார்ட் பண்ணாம நீங்க என்ன வெளில அனுப்புனீங்கனாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற செகண்ட் பாயிண்ட் சொல்லிட்டாரு. பட் தேர்ட் பாயிண்ட் ஒண்ணுதாங்க, பிக் பாஸே வச்சு மிரட்டி விட்டாரு. சோ ஒண்ணுமே இல்ல, என்னோட வெயிட்டையோ நான் வந்து உடம்பு முடியல அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான், அதை வச்சு என்ன வெளியில அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். நான் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அதை யோசிச்சு என்ன வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வச்சுட்டு இவரால் முடியல, அது முடியல, இது முடியலன்னு சொல்லி வெளில அனுப்புனா அதையும் என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாகவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னன்னா நானே வெளியில போனாலும் இந்த வீட்டுக்குள்ள 24 மணி நேரத்துல ஒருத்தர் வந்து வெளியில அனுப்புறது ரொம்ப அன்ஃபேரான விஷயம். இருந்தாலும் நீங்க வெளியில அனுப்புனீங்க அப்படின்னா யாரை அனுப்ப போறீங்க, யாரை அனுப்புனாலும் அவங்களை எதுக்காக அனுப்புனீங்கிற ஒரு கன்வைன்சிங். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்தோடனே இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்களா பிக் பாஸ், வர்றவங்களை வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்களா, சொல்லி புரிய வச்சுக்கோங்க பெட் வீடு பிடிச்சதுன்னு. அது மாதிரி பிக் பாஸுக்கு ரவீந்தர் சார் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, நீங்க எங்களை கன்வின்ஸ் பண்ணீங்க, யாரை அனுப்புறீங்களோ அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க எங்களை கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ரவீந்தர் சாருக்கு தெரியாது இல்லையா, உங்க வாயால தாண்டா அனுப்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு தாட் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சண்டை அப்படின்னு சொல்லலாம், ஒரு மனஸ்தாபங்கள். கண்டிப்பா இந்த விஷயம் வந்து லாங் டேஸ்ல வந்து எனக்கே ஒரு நாள் வெடிக்கும். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தர்ஷா குப்தா, தீபக் அண்ணா, ஓகேங்களா? தீபக் அண்ணா வந்து தான் அந்த விஷயத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணாரு. எல்லாரும் ஒரு சில ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா, இதுல தர்ஷா குப்தா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமமா பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் தூங்கணும் பெட்டு இப்படிதான் இருக்காங்க. சோ இதுல தர்ஷா குப்தா சொன்னது என்னன்னா, நான் 1 மாசத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த 1 மாசம் ட்ரெஸ்ஸையும் போடாம நான் போக மாட்டேன், சோ அதனால நான் ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் போட்டு முடிச்சுதான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசின உடனே வந்து தனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும் இல்லையா, நம்ம நல்ல வேலிடான பாயிண்டா சொல்லியிருக்கலாம், காமெடியான பாட்டு சொல்லிவிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சொல்றதுக்கு திருப்பி போய் கூப்பிட்டப்போ அதை வந்து நம்ம தீபக்கனை வந்து, அதாவது மத்தவங்க பேசிட்டு இருக்கப்போ அவர் வந்து காதுல வாங்கல. சோ அதை வந்து தர்ஷா குப்தாவும் ஆனந்தியும் வந்து பாத்ரூம் கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. சோ இது இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து மூடி வைக்கப்படுது. இருந்தாலும் ஒரு நாள் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வெடிக்கும் அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க. லாஸ்டா வந்து
ஜாக்லின் அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ ஜாக்லின் தெளிவா கேம் ஆடுறாங்கிறது வெளில உட்காந்து பாக்குற நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா ரவீந்தர் வந்து கேமை வந்து ரிவ்யூவரா பாத்துக்கிட்டு இருக்காங்கிறது உள்ள இருக்கிற யாருக்குமே தெரியல. ஸோ இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனா நம்மளுக்கு கரெக்டா புரிஞ்சு இப்படிதான் கரெக்டா சொன்னாரு என் மனுஷன். வெளில நம்ம உட்காந்துட்டு என்னத்தை ரிவ்யூ பண்றோமோ அதை கரெக்டா அவர் சொன்னார். நான் உன்கிட்ட வந்து இவ்வளவு பேசணுமா, நேற்று நீ நடந்துகிட்டதெல்லாம் வச்சு ஒரு கண்டஸ்டன்டா நான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன், அஸ் எ ரிவ்யூவரா நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ விளையாடுற கேம், அதாவது நான் என் இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ சொன்ன கேம் வந்து வெளியில எல்லா ரிவ்யூவரும் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, நீ வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நேத்துல இருந்து நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஜாக்லின் வந்து கேமை கரெக்டா மூவ் பண்றாங்க. சில பேர் சொல்லலாம், நம்ம எல்லாருமே சொல்லலாம் ஏமா ஓவரா பண்ற அப்படிலாம். இந்த கேமுக்கு இதுதான் தேவை, ஓகேங்களா? தன்னுடைய இண்டிவிஜுவலிட்டியை காமிச்சா மட்டும் தான் கேம்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. பாய்ஸ் தயவு செஞ்சு கேட்கறேன், ஏதாவது வந்து லைக் கமெண்ட் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. அப்பதான் வீடியோ 4 பேருக்கு போய் காட்டும், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற பாய்.